ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு ஷூட்டிங் vlog தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போலாம் நான் சீரியல் பண்ணுறதில்ல. கொஞ்ச நாளாக ஒரு 3 மந்த்ஸாகவே வீட்டில் தான் இருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா ஆட் ஷூட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மட்டும் ஷூட்டிங் போகிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக மணி ஒரு 8 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அவரும் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஸ்ரதனை கூட்டிகிட்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு அவருமே ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. போட்ட பெட்ஷீட் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. காலையில் அவ்வளோ பரபரப்பாக தான் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக போன வீக் தான் ஷூட்டிங் போயிருந்தேன். என்னால் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போவுமே ஒரு ஆட் ஷூட்டுக்காக தான் போகிறேன். பட் என்ன ஆட் ஷூட்டு அப்படின்றத நான் கேட்கல அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாலாம் கேட்கல. முன்னாடி நாள் ஈவினிங் எனக்கு கால் வந்துச்சு, மேடம் இந்த மாதிரி ஒரு ஆட் ஷூட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசித்தேன். அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க ஒரு 2 hours தான் மேடம் ஷூட்டிங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே சார், நான் வந்துடுறேன். நீங்கள் 10:30க்கு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12:30க்கெல்லாம் உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவோம். கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock இருக்கும். சரி அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரா, என்னோட ஷூட்டிங் ட்ரெஸ் எதுவுமே நான் எடுத்து வைக்கவே இல்லை. எப்போவுமே ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னா முன்னாடி நாளே ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் அவர் அயன் பண்ணி கொடுப்பாரு. பட் முன்னாடி நாள் நிறைய வேலை இருந்துச்சு. அதனால் நான் சொல்லியிருந்தேன் நானே அயன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ரூமில் அயன் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. பட் எனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்றதுனால எல்லா திங்ஸையும் பார்த்தீங்கன்னா அப்படி ஓரம் கட்டிட்டு இங்கே நம்மளே அயன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். நான் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock 9:30க்கு நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக லொக்கேஷன் வர்றதுக்கு 10 o'clock கிட்ட ஆகிடும். அப்புறம் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே மேக்கப்லாம் எதுவும் காலையில் ஆக்சுவலாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருப்பேன்ல, அதில் ரெடி ஆனதோட சரி அப்படியே இருந்தேன். சரி நம்ம இப்படியே கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மட்டும் தான் நான் அயன் பண்ணணும், நம்ம அதை மட்டும் அயன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அயன் பண்ணேன். பட் ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு சுத்தமாக அயன் பண்ண வரவே இல்லை. அந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. அப்புறம் சரி கொஞ்சம் தண்ணி மட்டும் போட்டு ட்ரெஸ்ஸை ஈரம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அயன் பண்ணால் நல்லா வரும்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணேன். பட் ஃபுல்லாலாம் கரெக்டாக அயன் பண்ண முடியல. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 செட்டு சல்வார் செட்டு தான் எடுத்திருந்தேன். டாப்ஸு ஜீன்ஸு அந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன். என்ன ஆடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு காலேஜ் ஆடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது ஆக்சுவலாக நம்ம நீட் எக்ஸாம் எழுதுகிற பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒரு சென்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ஆடு தான் இது. சரி அதனால காலேஜ் ஆடு அப்படின்றதுனால காஸ்ட்யூம் எப்போவுமே முன்னாடி நாளே ஷூட்டிங்கில் சொல்லிடுவாங்க. பட் அன்னைக்கு சொல்லலை, அவரும் மறந்துட்டாரு. சரி நானுமே காலேஜ் ஆடு அப்படின்றதுனால சல்வார் தான் இருக்கும்னு சொல்லிட்டு டாப்ஸு இந்த மாதிரி சல்வார் செட்டு எல்லாத்தையும் எடுத்து அயன் பண்ணி ஓரளவுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 to 7 செட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். காலையில் தான் பார்த்தீங்கன்னா மேக்கப் பவுச்சிலேருந்து அதுக்கப்புறம் இயரிங்ஸ்லேருந்து எல்லாமே ஒன்று ஒன்றா தேடி அப்போ தான் நான் எடுத்து வைக்கவே ஆரம்பித்தேன். எனக்கு என்னென்னா லேட் ஆகிடக்கூடாது, நம்ம சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருந்துச்சு. காலையில் ஆட்டோவில் போகும்போது கூட யோசிச்சுட்டே தான் போனேன். இப்போ நம்ம போகிறோம், பட் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஷூட்டிங்கே கிளம்புனேன். நிறைய பேர் அக்கா நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்க, உங்களோட சேல்ரி எவ்வளோ அப்படியெல்லாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஷூட்டிங் சேல்ரி பார்த்தீங்கன்னா எப்போவும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி ஷூட்டிங் சேலரிஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கில் வாங்கின சம்பளம் பார்த்தீங்கன்னா 1200 என்னோட ஃபஸ்ட்டு சம்பளம் ஷூட்டிங்கில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்றதை தாண்டி அவங்க நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஷூட்டிங் போகிறாங்க, ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன போகிறாங்க நடிக்கிறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேரோட தாட்டாக இருக்கும். நான் அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஷூட்டிங் போனால் எல்லா விஷயமும் அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் சம்பளம் பேசுகிறது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங்கில் நான் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன்னா ஒரு நாளைக்கு 12,000 வரைக்கும் ஷூட்டிங்கில் சம்பளம் வாங்கியிருக்கேன். சப்போஸ் ஏதாவது பெரிய ஆட் ஷூட்லாம் போகிறேன் அப்படின்னா ஒரு 18,000 வரைக்குமே வாங்கியிருக்கேன். பட் நமக்கு ஒரு 18,000 ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான வேலை எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு மட்டும்தான் தெரியும். காலையில் நான் ஒரு 6 o'clock போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock வரைக்கும்லாம் ஷூட் எடுத்த டீம் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா நம்ம சம்பளம் கொடுக்குறோம்ல அப்படின்னு. காலையில் போய் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா பிரேக் ஒரு 10 to 15 minutes தான் சாப்பிட்றதுக்கு கூட டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
சுத்தமாக டைமே இருக்காது. கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். பட் எல்லா டைமுமே இவ்வளோ சேலரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரூ. 3000 சம்பளம் கிடைக்கும். சில டைம் ரூ. 2000 இருக்கும். அதாவது எந்த ஆட் பண்ணுறோம், எந்த சீரியல் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நமக்கு எப்போவுமே வந்து பேமெண்ட் வந்து இருக்கும். சில பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுவாங்க. அக்கா நான் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா ஒரு 3000 வாங்கிக்கோங்கக்கா, ஒரு 2000 வாங்கிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்ல தோணாது. சரி பசங்க புதுசாக பண்ணுறாங்க, சரி அந்த 2000 கூட யார் கொடுப்பா, நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு போன நாள்லாம் வந்து நிறையவே வந்திருக்கு. அதனால் ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான இன்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. எப்போவும் ஒரே மாதிரியான இன்கம் வந்து இருக்கவே இருக்காது. மாறிக்கிட்டே வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விஷயம், இப்போ நம்ம ஏதாவது ஒரு சீரியல் பண்ணுறோம் அப்படின்னா ரெகுலராக வந்து ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து போவோம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் அவ்வளோதான் ஷூட்டிங்குமே வந்து இருக்கும். ஷூட்டிங்கில் இன்னொரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா நடிக்கிறவங்களுக்கு, இப்போ நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்தே தான் மேடம் ஆகணும், நீங்கள் இல்லைன்னா ஷூட்டிங்கே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இருப்போம், ஏதாவது சப்போஸ் நல்லதோ கெட்டதோ எதுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து உடனே கிளம்பி வர மாதிரி இருக்கும். அதுவும் எங்கள் மாமியார் வீட்டுக்கெலாம் போகும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சரி இங்கே கேட்டுட்டு தான் போவோம். சார் ஷூட்டிங் இருக்கா சார்? இல்லை மேடம் உங்களுக்கு ஷூட்டிங் கிடையாது, ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 டேஸ் ஆகும், நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து உங்களோட டேட்ஸ் வந்து கிடையாது அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. பட் நாங்கள் போய் இறங்கி ஒரு நாள் கூட ஆயிருக்காது, அடுத்த நாள் கால் பண்ணிட்டு சாரி மேம் ஒன்லைனில் உங்களோட பேர் வந்திருக்கு, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கல்யாணம் ஆகி அதுவும் நம்ம மாமியார் வீட்டுக்கெல்லாம் போகும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரெகுலராக நம்ம ஒரு இடத்துக்கு வந்து போகிறது கிடையாது. அதுவும் மாமியார் வீட்டுக்கெல்லாம் ரொம்ப ரேராக தான் போகிறோம். அவங்க ஊரில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு என்னோடய வேலையை பற்றி தெரியும். இருந்தாலுமே சொல்கிறேன், அவங்களுக்குமே சங்கடமாக இருக்கும்ல. பிள்ளைங்க வந்தாங்கன்னா ஒரு 10 நாள் 15 அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது நம்மளோட இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது இல்லாமல் பாதியிலே வந்து கிளம்பி வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை கூட இருக்கும். நம்ம ரொம்ப ப்ரெஷரில் இருப்போம், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும். பட் ஷூட்டிங் போயிட்டோம் அப்படின்னா அதை எங்கேயுமே யார்கிட்டையுமே காமிச்சிக்கவே முடியாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஷூட்டிங்கில் இருக்கும்போது எல்லாரோடையும் சிரித்து மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருக்கும். நம்மளோட கஷ்டத்தை அங்கே ஷேர் பண்ணலாமான்னா மேபி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஷேர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் நம்ம கேமரா முன்னாடி நிற்கும்போது நம்ம மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அழணும்னா அழணும், சிரிக்கணும்னா சிரிக்கணும். அவங்க சொல்கிற வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும். இல்லை அப்படின்னா சில டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அசிங்கமாக திட்டுறவங்களாம் இருப்பாங்க. நீ எல்லாம் எதுக்கு நடிக்க வர அப்படின்னு கேட்குற நிறைய பேர் வந்து இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதை வந்து பொறுமையாக சொல்கிற ஆளுங்களுமே இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரூடாக இருக்கவங்களுமே வந்து இருப்பாங்க. அதனால் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் அதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் வந்து பண்ண முடியாது. ரொம்ப சேடாக இருந்தாலும் அப்படின்னாலும் நம்மளால் அதை வந்து அங்கே எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது. நமக்கு என்ன கவலை, எந்த சந்தோஷம் எது இருந்தாலும் 4 பேர் முன்னாடி நம்ம சும்மா சிரிச்சுக்கிட்டு நடிச்சுட்டு தான் வந்து இருப்போம். இப்போ வேறு ஏதாவது வேலையாக இருந்துச்சுன்னா மேபி நம்ம ஒரு நாள் லீவ் கூட எடுத்துக்கலாம். பட் ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு சீரியல் கமிட் ஆகிருக்கோம், ஏதாவது ஒரு படம் கமிட் ஆகிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே பண்ணவே முடியாது. அதே மாதிரி சீரியலை நம்பியோ சினிமாவை நம்பியோ இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேலைன்றது ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் ரெகுலராக வந்து ஷூட்டிங் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்குறப்போ நிஜமாவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாக என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியும். யாருக்காவது ரெகுலராக ஒர்க் இருக்குது அப்படின்னா நிஜமாவே நான் சந்தோஷம் தான் வந்து படுவேன். ஏன்னா சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். நானுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி படங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ரதன் பிறந்ததுக்கப்புறம் தான், கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் படம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்குமே நடிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி அது வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். சீரியல்லாம் பண்ணும்போது சரி, இல்லை ஏதாவது ஒரு படம் பண்ணும்போதும் சரி, யாராவது ஒருத்தங்க செத்துட்டாங்க சார் நான் போகணும் அப்படின்னா கூட இறக்கமே இல்லாமல் அதெல்லாம் முடியாதுமா, நீங்கள் கண்டிப்பாக இது இருந்தால் ஆகணும், இதை முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன டிரெக்டர்ஸுமே இருக்காங்க. அதை தாண்டி நிறைய பேர் ரொம்ப நல்ல மனுஷங்களுமே இருக்காங்க. அதனால தான் மறுபடியும் சினிமாவில் நடிக்கணும், வேலை செய்யணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தோணுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் இப்படி இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து வரும். என் கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, இப்போதாம்மா ஊருக்கு போனேன், இத்தனை நாள் இங்கே சென்னையில் தான் இருந்தேன், ஒரு ஷூட்டிங் கூட வரல, ஊரில் போய் இறங்கின அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கால் வருது ஷூட் இருக்குது அப்படின்னு. 2 நாள் ஷூட்டிங் தான், இருந்தாலும் இந்த 2 நாள் சம்பளத்தை யார் கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு. அதுதான் நிஜமாவே நடிக்கிறவங்களோட நிலமை. ஒரு நாள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சி அது மூலயமா நம்மளோட லைஃப் ஏதாவது சேஞ்ச் ஆகிடாதா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. முக்கியமாக லேடிஸாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
பீரியட்ஸ் டைம்லாம் சொல்லவே வேண்டாம். வீடா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். சில நாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே ஷூட்டிங் நடக்கும். சில நாள் வந்து பார்த்திங்கன்னா வெயில், மழை, ரோட்ல இந்த மாதிரி எங்கே வேணாலும் எடுப்பாங்க. பேட் மாற்றுறதுக்கு இடம் இருக்காது, ரெஸ்ட் ரூம் போக இடம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷங்களாக தான் வந்து இருப்பாங்க. சினிமானாலே இப்படி தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் ஒர்க் பண்ண இடத்துல எல்லாமே அண்ணா அப்படின்னு கூப்பிட்டா, அம்மா சொல்லு தங்கச்சி அப்படின்னு சொல்கிற நிறைய அண்ணாங்க வந்து இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஓப்பனாக போயிட்டு, அண்ணா எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சுண்ணா, எனக்கு பேடு மட்டும் வாங்கிட்டு வந்து தரீங்களா, எனக்கு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணுண்ணா, அண்ணா இங்கே ட்ரெஸ் மாற்றணுண்ணா, இங்கே மாற்ற முடியாது, எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால், அம்மா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுமா, நான் உனக்கு எதாவது ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிற நிறைய அண்ணாங்க வந்து இருக்காங்க. நிஜமாவே அவங்க வீட்டில் ஒரு ஆளாக தான் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. அதில் வெறும் நல்லவங்க மட்டும் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தப்பான ஆளுங்களுமே இருப்பாங்க. அது சினிமாவில் மட்டும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் அது மாதிரி ஆளுங்க இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஷூட்டிங்கில் நான் ஃபேஸ் பண்ணது எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா மட்டும்தான் நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம், அண்ணா இது தெரியலண்ணா, அண்ணா இது எங்கேண்ணா போகணும் அப்படின்னு கேட்டால் கூட, நீ உட்காருமா, இங்கே தான் லொக்கேஷன் இருக்குது, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நிறைய ஹெல்ப் பண்ணுற அண்ணா இங்கே வந்து இருக்காங்க. அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப ஹாப்பியாக வந்துருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஷூட்டிங் போகிறாங்க, இவெல்லாம் வந்து தப்பு பண்ணாமலாம் நடிக்க முடியாது, அது மாதிரியெல்லாம் தாட் எல்லாமே நான் நிறைய என்னோட காதில் வந்து கேட்டிருக்கேன். என்னோடய லைஃப்லேயுமே நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சொல்கிறவங்க எல்லாருமே வந்து சினிமாவில் இருக்கா, இவெல்லாம் என்ன ஒழுக்கமாவா இருப்பா அப்படின்றதெல்லாம் நிறைய பேரோட தாட்டாகவே வந்து இருக்குது. சினிமாவில் இருந்தால் மட்டும்தான் தப்பு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்தாலும் பண்ணலாம், வெளியில் போனாலும் பண்ணலாம், வேலைக்கு போனாலும் பண்ணலாம். அதை தாண்டி சினிமாவில் இருந்தாலும் பண்ணலாம். அது அவங்கவுங்க மனசை பொறுத்தது, அவங்கவுங்களோட விருப்பம். யார் தப்பு பண்ணுறாங்க, நான் சரி அப்படின்னு எப்போவுமே யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. சப்போஸ் அவங்க தப்பே பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. யாரையும் பார்த்து நீ இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே வந்து கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காருன்றது எனக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால் ஈஸியாக வந்து அவள் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்தவங்கள பார்த்து அதே வார்த்தையை திரும்ப நாளைக்கு உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க. சினிமாலன்னு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தப்பு வந்து நடக்க தான் செய்யுது. எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஆரம்பித்து, ஹாஸ்பிட்டல்லேருந்து, ஸ்கூல்லேருந்து எவ்வளோ விஷயம் நம்ம நியூஸில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். பட் வந்து சொல்லும்போது சினிமா அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க நடிக்கிறாங்க அப்படின்னா அதில் என்ன தான் அவங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்குன்னே எனக்கு தெரியவே இல்லை. எங்கள் மாமியார் ஒரு தடவை சொன்னாங்க, யாரோ பேசும்போது கூட, நீங்கள் உங்கள் மருமக நடிக்க தானே போகுது. ஆமாம், என் மருமக நடிக்க தான் போகுது, என் மருமக வேலைக்கு போகுது, என் பிள்ளை என் மருமகளை புரிஞ்சு வச்சுருக்கான், அதனால் அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து சொன்னேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே வந்து வராது. பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதுவும் குடிக்கிற ஹஸ்பண்டு, சண்டை போடுற ஹஸ்பண்ட்லாம் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் எதுவுமே சொன்னாலும் அவங்களாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. பட் ஷூட்டிங் வந்தால், நான் கூட ஷூட்டிங் போகிறேன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். நான் ஒரு இடத்துல வேலைக்கு போனேன்னா மேக்ஸிமம் எனக்கு ஒரு 30,000 சேலரி வந்து கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். பட் நான் ஷூட்டிங் போனேன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6,000 வச்சுக்கோங்களேன். என்னால் அதை வந்து ரொம்ப ஒரு 10 டேஸ்க்குள்ளே என்னால் அதை சம்பாதிக்க முடியுது. ஒரு 10 டேஸில் ஒரு 5 டேஸ்க்குள்ளேயே என்னால் அதை சம்பாதிக்க முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மீதி வந்து 20 நாள் நான் என் பசங்களோட இருப்பேன். அதுக்காக மட்டும்தான் நான் ஷூட்டிங் போகணுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எனக்குமே முன்னாடி நடிக்கிறதெல்லாம் பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு நடிக்கிறது அவ்வளோ பிடிக்கும். நான் பண்ணுற வேலையை நான் ரொம்ப விரும்பி வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் இப்போ கூட இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதாவது ஷூட் கிடச்சா வந்து போயிட்டுருக்கேன். பட் ஷூட்டிங்காக நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பட் வர ஷூட்டை நம்ம விட்டுறக்கூடாது. எனக்கு என் வேலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை தாண்டி என்னோடய குடும்பம் ரொம்ப முக்கியம். என் ஃபேமிலியை தாண்டி என்னோட தொழில் வந்து என் ஃபேமிலி எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல நான் எப்போவுமே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். எனக்கு ஃபேமிலியா இல்லைனா உன்னோட தொழில் தான் முக்கியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி தான் சொல்லுவேன். என் பசங்க, என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து சொல்லுவேன். அதனால் நான் ஷூட்டிங் போனால் என் குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் போகிறேன். ஸ்ரதன் வந்து பால் குடிக்கும் போதெல்லாம் விட்டுட்டு போவேன். ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா பால் கட்டிக்கும், செவுத்தில் வந்து பீச்சு பீச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் போவேன். ப்ளவுஸ் போட்டிருப்பேன். ப்ளவுஸை தாண்டி என்னோடய பால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். சாரியில் வந்து வடியும். நிறைய நாள் வந்து டேரக்டர்கிட்ட சொல்லிட்டுலாம் போயிருக்கேன், சார் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்காம பால் கட்டியிருக்கு சார், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஷூட்டிங்கில் போய் நடிச்சிட்டுலாம் வந்து வந்திருக்கேன். நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஒரு கேமரா முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். நம்மளை சுற்றி ஒரு 50 ஆள்லேருந்து 100 ஆள் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க 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 யாரையுமே நம்ம யோசிக்காமல் நம்ம கொடுக்குற கேரக்டரை கரெக்டாக பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். நிறைய பேர் குழந்தைய விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு அவங்க அம்மாவை விட்டுட்டு அப்படியெல்லாம் ஷூட்டிங் வந்து வருவாங்க. எல்லாரையுமே பார்த்துருக்கேன். ஷூட்டிங்கில் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பட் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றது அவங்க கிளம்பும்போது தான் சொல்லுவாங்க. நிறைய அம்மாங்களை வந்து நான் பார்த்துருக்கேன். நானே கூட அப்படி தான் பண்ணுவேன். ஷூட்டிங்கில் ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது ஒரு பாக்ஸில் போட்டு நான் அப்படியே எடுத்து பேக்குள்ளே வச்ச நாள்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா என் பசங்களுக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியாமல் இல்லை. என் பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு தெரியல. நான் இங்கே உட்காந்து என்னால் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணும். வீட்டில் வந்துட்டு வரும்போது எதாவது வாங்கிட்டு வருவேன். இருந்தாலும் அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது என் பசங்க அவ்வளோ சந்தோஷமாக வந்து அதை சாப்பிட்றத தாண்டி அம்மா வந்துட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் என் பசங்களுக்கு வந்து இருக்கும். அதனாலே என்னவோ எனக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும், சரி நம்ம சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா வீட்டிலேருந்து ஏதாவது பண்ணணும்னு தான் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு என்னோடய ஃபேமிலிக்காக நான் கஷ்டம் வந்து பட்டுட்ருக்கேன். ஏன்னா அக்கா உங்களோட சேலரி சொல்லுங்கள், நீங்கள் வந்து எனக்கு ஷூட்டிங்கில் ஏதாவது வாய்ப்பு வாங்கி தர முடியுமா அப்படிலாம் வந்து கேட்குறீங்க. வாய்ப்பு வந்து யாரும் வாய்ப்பெல்லாம் வாங்கி தர முடியாது. யார் ரெக்கமெண்ட் பண்ணியும் ஒரு இடத்துல இருந்து வந்து நம்மளை வந்து இது பண்ணிக்க வந்து மாட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஷூட் நம்ம பாலாஜி சார் இருக்கார்ல, அவரோட தான் வந்து ஆட் ஷூட்டுக்காக வந்து போயிருந்தேன். ஆக்சுவலாக அவர் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்த உடனே ஹாய்மா சொல்லிவிட்டு, அம்மா உங்கள் வீடியோஸ் எல்லாமே நான் பார்ப்பேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒரு நிமிஷம் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சார் நிஜமாவே என் வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? ஆமாம்மா உங்களோட பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களோட தங்கம் எப்படி இருக்காரு, உங்கள் ஹஸ்பண்ட் தானே அவர் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் சார் என்னோட ஹஸ்பண்ட் தான் அவர் அப்படின்னு சொன்னேன். அவரையும் கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி சில பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுற விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நம்ம இன்னும் பண்ணணும் ஏதாவது அப்படி தான் வந்து தோணும். அப்படி தான் வந்து அன்றைக்கி எனக்கு ஆக்சுவலாக வந்து இருந்துச்சு. நான் என்ன ஷூட்டுக்கு போனேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லன்னு நினைக்கிறேன். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி நீட் எக்ஸாமோட ஒரு சென்டர் அதுக்கான ஆட் ஷூட் தான் வந்து இது. இப்படி தான் ஷூட்டிங் போனால் இருக்கும். ஷூட்டிங் போனால் ஜாலியாக இருப்போம். அது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக ஃபேமிலி அப்படின்னு இருக்கவங்களுக்கு எப்போ போனாலுமே வீட்டோட ஞாபகம் இருக்கும். நான்லாம் காலையில் 6:30 மணிக்கு ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு என் வேலையை முடிச்சுட்டு பசங்களுக்கு அவருக்கு எல்லாருக்கும் சமைச்சு காலையில் மதியம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே வந்து கிளம்புவேன். ஏன்னா அப்போ தான் எனக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். குழந்தையெல்லாம் விட்டுட்டு போகும்போது அடுத்த நாள் ஷூட்டிங் இருந்தால் தோணும், கடவுளே ஏன்டா நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படி தான் வந்து தோணும். நாளைக்கு மறுபடியும் குழந்தைய விட்டுட்டு போகணுமே அப்படியெல்லாம் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். ஆனால் நான் ஒரு நாள் ஷூட்டிங் போனேன் அப்படின்னா என்னோட ப்ராப்ளம்லேருந்து என்னால் அடுத்த மாதம் பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு மூச்சு விட முடியும். அதுக்காக தான் வந்து ஓடிட்டே இருக்கும். சினிமாவில் இருக்கவங்களாம் தப்பானவங்களும் கிடையாது, வெளியில் இருக்க எல்லாருமே நல்லவங்களும் வந்து கிடையாது. ஏன்னா நிறைய பேரோட தாட் அதுவாக தான் வந்து இருக்குது. இவன் நடிக்கிறா அந்த மாதிரி தாட்லாம் இருக்கும். அதே மாதிரி நடிக்கிறவங்களாம் ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்க. நடிக்கிறவங்க மட்டும்தான் ஆட்டிடியூடாக இருப்பாங்கன்னு இல்லை, அது அவங்கவுங்களோட மென்டாலிட்டியை பொறுத்தது, அவங்கவுங்க வளர்கிற விதத்தை பொறுத்தது. யாருக்கு மரியாதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணுறோமே தவிர நம்ம பண்ணுற தொழில் வந்து டிசைட் பண்ணுறது கிடையாது. நிஜமாவே நிறைய பேர் ஆட்டிடியூடாக இருக்கவங்களுமே இருப்பாங்க. இதே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரூமில் ஒரு 5 பேர் இருக்கும் அப்படின்னா இல்லை இது எனக்கான ரூம், மீதி 4 பேரை வெளில போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டுமே வந்து இருப்பாங்க. இல்லை பரவாயில்லம்மா 5 பேர் என்ன, இன்னும் 5 பேர் கூட வாங்க எல்லாரும் ஒன்றா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுமே வந்து இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஷூட்டிங் போகிறோம், எதுவுமே தெரியாமல் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போய் சர்வே பண்ணி அந்த இடத்துல இருக்கிற விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு ஆட்டோவில் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அப்பா இன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுடா, இன்றைக்கி வேலைக்கு போனதுக்கு நமக்கு சம்பளம் கிடச்சிருச்சுன்னு. நிறைய இடத்துல சம்பளம் கூட ஜிபே பண்ணுறமா போங்கன்னு சொல்லுவாங்க. பட் பண்ணாமல் ஏமாத்துகிற கம்பெனியெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயமே வந்து பண்ணுறோம். அதனால் நடிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாது. அதுவும் ஃபேமிலியோடு இருக்கவங்க, ஒரு ஃபேமிலி அவங்க கஷ்டத்துக்காக வரவங்க அப்படிலாம் அவங்களோட வேலையை பார்த்துட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு போய் வீட்டையும் பார்த்துட்டு அப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறவங்களாம் வந்து இருக்காங்க. நிறைய பேர் ஷூட்டிங் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். என்னோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இனிமேல் உங்ககிட்ட நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், என்னென்ன சீரியல்லாம் பண்ணியிருக்கேன், அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் என்னோடய லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.
மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.